ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீநிதி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்களா? அவங்க அப்பா தலை தோட்டிகிட்ருக்காரு. எங்கே இந்நேரத்தில் 4:50க்கே ரெடி ஆகுறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். இன்றைக்கி சஷ்டிங்க. ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தோம் பழனி போகணுன்னு, போக முடியாமையே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட்டு தானுங்க. ஸ்ரீநிதி, நான், அவர், பாப்பா 3 பேருமே கிளம்பிட்டோங்க. கார் வெயிட் பண்ணுது. அவர் முன்னாடியே போய் எல்லாம் ரெடி ஆகிட்டாரு. நானும் கிளம்பிட்டேங்க. என்னோடய அவுட்ஃபிட் இன்றைக்கி இது தானுங்க. நம்ம எங்கே கிளம்பி போயிருக்கோம்னா பழனி போயிருக்கோங்க. அவ்வளோ சூப்பரான தரிசனங்க, சான்ஸே இல்லைங்க. அந்தளவுக்கு சூப்பராக. ஆனால் நாங்கள் நேரத்தில் போனதோட பலன் வந்து கோயிலில் போய் திருப்தியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் அதோட பலன் தெரிஞ்சு. நம்ம லேட்டாக போயிருந்தால் நம்மளும் வந்து ரொம்ப க்யூவில் நின்று ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கணும். ரொம்பவே சூப்பரான தரிசனங்க. முருகரோட மலையை பார்த்தோன்னே எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகரை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம், உள்ள திருப்திகரமாக. ஃபஸ்ட்டு போனோன்னே திரு ஆவினம்குடி கோயிலுக்கு போயிருந்தோங்க. ஃபஸ்ட்டு திரு ஆவினம்குடி போய் நல்லா சிறப்பான தரிசனம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து பழனி முருகரை பார்த்தங்க. அவ்வளோ அழகான தரிசனம். முன்னாடி உட்கார வச்சு சூப்பராக தரிசனம் காமிச்சாங்க. அப்புறம் நம்ம ரோப் காரில் தான் போயிருந்தோம். ரிட்டன் வரப்போ ரோப் கார்லேயே போயிட்டு ரிட்டன் வந்துட்டோங்க. இதுக்கு எல்லாமே கடவுள் வந்து எனக்கு இந்த அளவுக்கு கொடுப்பனை கொடுத்துருக்காருங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, எல்லாத்துக்கும் எங்கள் 3 பேர்த்துக்குமே மாலை கொடுத்தாங்க. நல்லா உள்ள திருப்தியாக அந்தளவுக்கு நம்ம வந்து உள்ளே போய் ஒரு தரிசனம் உட்கார வச்சு சாமி கும்பிட்டாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு ரொம்ப திருப்தியாக அங்கேருந்து கிளம்பி வந்தோம். காலையில் பார்த்திங்கன்னா நம்ம நான் எந்திரிச்சது 3:30க்கே எந்திரிச்சிட்டேனுங்க. எந்திரிச்சு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டில் கும்பிட்டு தானே கிளம்புனோம். அதனால் காலையிலேருந்து யாருமே எதுவும் சாப்பிட்ல. அங்கேருந்து கோயிலேருந்து மலையிலேருந்து இறங்கி வந்தோடனே கோயிலுக்கு எகுத்தாலே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஹோட்டலு. இங்கேருந்து பார்த்தா மலை தெரியுது. அந்த ஹோட்டலில் ஆளுக்கு ஒவ்வொரு 2 இட்லியும் வடையும் வாங்கிட்டு திருப்தியாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தேங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நம்ம ஊர் கோயில்லையும் வந்து நல்லா கும்பாபிஷேகத்துக்கு சாமியெல்லாம் நல்லா மைக் செட்லாம் கட்டியிருக்காங்க. இப்போயும் என்னோடய வாய்ஸுக்கு பின்னாடி பாட்டு சவுண்டு வரும். இதெல்லாம் வந்து நம்ம விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு. நம்ம வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சுங்க. கோயிலில் என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த பிரசாதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்த்திங்கன்னா 3 மாலை அது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அப்புறம் பஞ்சாமிர்தம், வெண்பொங்கல், 2 வெண்பொங்கல், அப்புறம் ஒரு சின்ன ஒரு சந்தனம், இது எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி